Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. 7th Physics Chapter 7 Weather, Climate and Adaptations of Animals to Climate. So in the previous class we had discussed about the climate and adaptations of animals in the polar regions. Example, polar bear and penguins பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த கிளாஸில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றியும் அதில் வாழக்கூடிய விலங்குகள் அந்த அனிமல்ஸோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். டேக் பேஜ் நம்பர் 75. ஸோ ரெஃபர் பேஜ் நம்பர் 75, த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிரேசில், ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கென்யா, உகண்டா அண்ட் நைஜீரியா, அங்கெல்லாம் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. So the tropical region has generally a hot climate because of its location around the equator. So the tropical region எப்போதுமே hot climate தான் இருக்கும். ஏன்னா அதோட லொக்கேஷன் வந்து ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈக்குவேட்டரில் எப்போதுமே அந்த சன்லைட்டோட அந்த டைரக்ட் சன்லைட் வந்து படக்கூடிய இடம் தான் ஈக்குவேட்டர். ஸோ நீங்கள் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு லைன் போகும், ஒரு இமேஜினரி லைன். ஸோ அதுதான் ஈக்குவேட்டர். அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் தான் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் இன் த கோல்டஸ்ட் மந்த் த டெம்பரேச்சர் இஸ் ஜென்ரலி ஹையர் தென் அபவுட் 15 டிகிரி செல்சியஸ். ஸோ கோல்டஸ்ட் மந்தில் கூட கோல்டான டைமில் கூட டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ டியூரிங் ஹாட் சம்மர்ஸ் த டெம்பரேச்சர் மே கிராஸ் 40 டிகிரி செல்சியஸ். ஸோ ஹாட் டேஸ்லாம் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ டேஸ் அண்ட் நைட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லென்த் த்ரூ அவுட் த இயர். ஸோ டே அண்ட் நைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ரீஜன்ஸ் கெட் பிளென்டி ஆஃப் ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ரீஜன் இஸ் எ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் எங்கெல்லாம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் அஸ்ஸாம் இன் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இங்கெல்லாம் கூட இருக்குது. இங்கே வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் அஸ்ஸாம் இன் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஸோ பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் வார்ம்த் அண்ட் ரெயின். ஸோ ஹாட்டும் அதிகமாக இருக்கும், ரெயினும் அதிகமாக இருக்கும். திஸ் ரீஜன் சப்போர்ட்ஸ் வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஹாட் அதிகமாக இருக்குது, ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த ரீஜியனில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அதிகமாக வளரக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ த மேஜர் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் monkeys, apes, gorillas, tigers, elephants, leopards, lizards, snakes, birds and insects. ஸோ இந்த மாதிரி நிறைய விலங்கினங்கள் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ let us read about the adaptation of these animals to a hot, humid climate. So let us read about the adaptation of these animals to a hot, humid climate. So the climatic condition in rainforest. Climatic condition எப்படி இருக்கும் அப்படின்னா are highly suitable for supporting an enormous number and a variety of animals. So the climatic conditions வந்து hot and humid climate இருக்கிறதுனால அங்கே வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து வளரக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் அங்கே இருக்குது. சின்ஸ் த நம்பர்ஸ் ஆர் லார்ஜ் தெர் இஸ் இன்டென்ஸ் காம்படிஷன் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ அங்கே வாழக்கூடிய விலங்குகள், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அந்த ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கான காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ மெனி அனிமல்ஸ் ஆர் அடாப்டட் டு லிவிங் ஆன் த ட்ரீஸ். ஸோ ட்ரீஸில் கூட அதிகப்படியான விலங்குகள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். So red-eyed frog has developed sticky pads on its feet to help it climb trees on which it lives. ஸோ red-eyed frog அப்படின்னு ஒரு ஃப்ராக் இருக்குது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிக்கி அந்த கால்கள் வந்து அந்த ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மரங்களோட இலைகளில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒட்டி அந்த வாழும். ஸோ கிளிம் பண்ணும், தாவி தாவி என்ன பண்ணும், மரங்கள்லே வாழும் அந்த red-eyed frog. அண்ட் monkeys have long tails for grasping branches. ஸோ monkeysக்குலாம் long tails இருக்கும். and their hands and feet are such that they can easily hold on to the branches. ஸோ branches வந்து தாகுறதுக்கு ஏற்றுற மாதிரி அதோட டெய்ல் இருக்கும். அண்ட் அதோட இது ஹேண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கிளாஸோட வந்து ரொம்ப ஷார்ப் ஹேண்ட் அண்ட் ஃபீட் இருக்கிறதுனால அதோட ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஹோல்டு பண்ணி அடுத்த பிரான்ச்சுக்கு வந்து போக முடியும்.
So as there is competition for food, some animals are adapted to get food not easily reachable. A striking example is that of the bat toucan, so which possesses a long, large beak. This helps a toucan to reach the fruits and branches, which are otherwise too weak to support its weight. ஸோ சில அனிமல்ஸ்க்கு வந்து அதோடய ஃபுட்டை எடுக்கிறதுல அதோட பாடி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ கொஞ்சம் வேறுபட்டிருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்ட் டவுக்கன் அப்படிங்கிற ஒரு பேர்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பாடி வெயிட்டை வந்து அதுக்கு என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. ஸோ மரத்திலே இருக்கக்கூடிய அந்த பேர்ட் டவுக்கன் வந்து அந்த லார்ஜ் பீக், லாங் அண்ட் லார்ஜ் பீக்கு, அந்த வாய் பகுதி வந்து அந்த அலகு வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அது உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஈஸியாக என்ன பண்ணும், பிரான்ச்சஸில் உள்ள அந்த ட்ரீஸில் உள்ள ஃப்ரூட்ஸை என்ன பண்ணும், எடுத்து சாப்பிடும். ஸோ மெனி ட்ராபிக்கல் அனிமல் ஹாவ் சென்சிட்டிவ் ஹியரிங், sharp eyesight, thick skin and skin color which help them to camouflage by blending with the surrounding. So this is to protect them from predators. So tropical animalsக்கு வந்து அதிகமாக அந்த sensitive of smell, hearing, eyesight, thick skin and skin color, அந்த camouflage அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி தன்னோட அந்த ஸ்கின்னோட கலரை சேஞ்ச் பண்ணுறது தான் ஹெமோஃப்ளேஜ். ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த ட்ராபிக்கல் அனிமல்ஸ் வந்து ஈஸியாக அதோட எனிமீஸ்லேருந்து என்ன பண்ணிடணும், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள், பிக் கேட்ஸ் ஹவ் திக் ஸ்கின்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஹியரிங். ஸோ த லைன் டெயில் மேக் lives in the rainforest of Western Ghats. Its most outstanding feature is a silver white mane which surround the head from the cheeks down to its chin. ஸோ லைன் அண்ட் டைகர்ஸ்க்கு வந்து திக் ஸ்கின்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஹியரிங் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் லைன் டெயில்டு மேக் அப்படின்னா நம்ம சிங்கவால் குரங்கு அப்படின்னு ஒரு மங்கி ஒரு டைப் உண்டு. அந்த ஏப் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா சில்வர் ஒயிட் மேன், அந்த முகத்தை சுற்றி ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இட் இஸ் எ குட் கிளிம்பர் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் எ மேஜர் பார்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் ஆன் த ட்ரீ. ஸோ மரத்துலேயே தான் அதிகமாக உயிர் வாழக்கூடிய ஒரு அனிமல். ஸோ இட் ஃபீட்ஸ் மெயின்லி ஆன் ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடும். ஸோ இட் ஆல்சோ ஈட்ஸ் சீட்ஸ், யங் லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பட்ஸ். ஸோ திஸ் பியர்ட் டைப் ஆல்சோ searches for insects under the bark of the trees since it is able to get sufficient food on the trees. ஸோ ட்ரீஸில் அதுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ், பட்ஸ், சீட்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது மேக்ஸிமம் என்ன பண்ணாது அப்படின்னா கிரவுண்டுக்கு வராது. ஸோ இட் ரேர்லி கம்ஸ் டவுன் ஆன் த கிரவுண்ட். அனதர் வெல் நோன் அனிமல் ஆஃப் இந்தியன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் த எலிஃபண்ட். So another well-known of Indian rainforest is the elephant. It has adapted to the condition of rainforest in many remarkable ways. So look at its trunk. So it uses it as a nose because of which it has a strong sense of smell. So trunk தான் அதோட நோஸாக இருக்குது. ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ the trunk is also used by it for picking up food. அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த ட்ரங்க் அதுக்கு யூஸ் ஆகுது. moreover its tusk or modified teeth. ஸோ அதோட கொம்புகள், அந்த டஸ்க், அதுதான் அதோட டீத்து தான் அந்த டஸ்க்காக வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ தீஸ் கேன் டியர் த பார்க் ஆஃப் ட்ரீஸ் தட் எலிஃபண்ட் லவ்ஸ் டு ஈட். ஸோ த எலிஃபண்ட் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் த காம்படிஷன் ஃபார் ஃபுட் ரேதர் வெல். ஸோ அந்த காம்படிஷனை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும், அந்த எலிஃபண்ட் வந்து ஹேண்டில் பண்ணிடும். ஸோ லார்ஜ் இயர்ஸ் ஆஃப் த எலிஃபண்ட் ஹெல்ப் இட் டு ஹியர் ஈவன் வெரி சாஃப்ட் சவுண்டு. ஸோ ரொம்ப சாஃப்ட் சவுண்டாக இருக்கிறதுனால, சாஃப்ட் சவுண்ட்ஸு கூட லார்ஜ் இயர்ஸாக இருக்கிறதுனால அதால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கேட்ச் பண்ண முடியும். தே ஆல்சோ ஹெல்ப் த எலிஃபண்ட் டு கீப் கூல் இன் த ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் ஆஃப் த ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஷின் ஆன்சர் வந்து ரைட் பண்ணலாம்.